மக்களுக்கு சேவை பண்ண வர்ற நீங்க எதுக்கு டவரா கொடுக்கணும், எதுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுக்கணும், எதுக்கு குடம் கொடுக்கணும்? மக்களுக்கு சேவை பண்ணுவதற்கு மக்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி செய்யணுமா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. உடனே தாவேக்கா கொடுத்தது மட்டும் தான் உங்க கண்ணில் தெரியுமா? தாவேக்காவுடைய அருண்ராஜ் கொடுக்க வைத்திருந்த பொருட்களை பறக்கும் படை தேர்தல் ஆணையம் கைது பண்ணது மட்டும்தான், சீஸ் பண்ணது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? பாத்தீங்களா, திமுக அங்க கொடுக்குது, அதிமுக அங்க கொடுக்குது, திமுக மாவட்ட செயல் அங்க கொடுக்குறாரு, திமுக அமைச்சர் கொடுக்குறாரு. திமுக காலகாலமா கொடுத்துட்டு தான் இருக்கு. அதனால தான் திமுக வேணாம், புதிய சக்தி வேணும், புதிய மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தானே விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக கொடுக்குது, கொடுத்து ஓட்ட பறிக்குது. என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் கடைசியாக நடந்த சேலம், தஞ்சாவூர், வேலூர், இதுல என் வாக்கை நான் விற்க மாட்டேன், ஒரு சத்தியம், என் வாக்கு விற்பனைக்கு இல்லை, என் வாக்கை நான் விற்க மாட்டேன், நான் யாரிடத்திலையும் காசு வாங்கவும் மாட்டேன், காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன், செய்வீங்களா அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கல. என் வாக்கை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு காசு விற்க மாட்டேன், டபராக்கு மட்டும் விற்கலாமா, தட்டுக்கு மட்டும் விற்கலாமா, ஹாட் பாக்ஸ் விற்கலாமா, அரிசி மூட்டைக்கு விற்கலாமா, சேலைக்கு விற்கலாமா? பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே, எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, இது நிஜம். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.